ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து 3 சம் பார்க்கலாம் கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2017 நார்மலாக கிடைக்கிற ஒரு கொஷின் தான். ரொம்ப சிம்பிளான சம் தான், போன சம் மாதிரியே. ஓகே, சம்குள்ளே போயிடலாமா? அக்கமடேஷன் ஆஃப் த இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரம் த இயர் 24-25. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் வேல்யூ எடுத்து ஃபைனல் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் வேல்யூ நம்ம கொடுக்கல. ஸோ நல்லா அக்கறை வேலையும் வேல்யூ ஆஃப் ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்க்குறோம். இதில் இது ஹையராக இருக்கும், அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ? 90 லட்சம். அதுலேருந்து இன்டெக்ஸ் காஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ஸ் காஸ்ட் அப்படின்னா நமக்கு 20 லட்சம் கொடுத்துருங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/4/2021 படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு டேட் பார்த்திங்கன்னா 100. தென் நம்ம ஃபினான்ஷியல் இப்போ போடுறோம் அப்படின்னா வந்து 23-24 தான் போட்டுருக்கோம். ஸோ அப்போ 348. ஓகேவா? 2 வகுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு 69,60,000. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிடும். எவ்வளோ? 20,40,000. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. எக்ஸெப்ஷன் 44 படி நியூ ஹவுஸ் ப்ராஃபிட் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 45 லட்சம். ஸோ நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்ஸோட எக்ஸிபிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நேரில் அந்த சம் பொறுத்தவரை நம்மளுக்கு ஸோ டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின்ஸ் தான் கிடச்சிருச்சு. ஓகேவா? சம் பொறிச்சலாம் சொல்லிட்டு கம்பல்சரி தருவீங்க. ப்ராக்டிஸ் கோர்ஸ் வந்து அதை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் சொல்லி என்ன சம் பார்க்கலாம். தேங்க்யூ.